அண்ட் வெல்கம் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷலான ரோட் ஷோ. ஸோ ஒரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷலான கொஷின் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலம் மக்கள் கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கொஷின் கிடையாது, கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமான கொஷினாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீக் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட லைஃப்லையும் அந்த மேரேஜ் அப்படின்றது ரொம்ப வந்து இம்பாக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ வந்து நிறைய மேரேஜஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா எது பெஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இல்லையா? ஸோ அந்த கொஷின் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மக்கள்கிட்ட வந்து கேட்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் எப்படிலாம் ஆன்சர் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்க பண்ணக்கூடிய ஆன்சர் எப்படிலாம் வரப்போகுது அண்ட் அதில் எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஆச்சியப்பன். எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். உங்கள் பேர்? அரவிந்த். நீங்களும் சென்னையா? ஓகே. இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? நாங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான், அதனால தான் கேட்குறேன். அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். ஆமாம், பெஸ்ட். இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேரேஜ் பத்தி? பேரண்ட்ஸ் சொல்கிறபடி கேட்டானா வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க சொல்கிறபடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்பா அம்மாவோட வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க போகிற விதமும் சரியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என் பசங்களுக்கு சொல்லி வளர்ப்பேன். அதை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். பரவாயில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. சூப்பரான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. சேலம்க்கு புதுசாக இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? சிஸ்டர் வீட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்களா? ஓகே. ஸோ ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஓகே. அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நான் வந்து அலோபதி தான் போகிறது. அது கேள்விப்பட்டிருக்கேன் நாட்டு இதை பற்றி. பட் அதை அவ்வளோதான், மற்றபடி. ஓகே. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை உங்களோட சரௌண்டிங்கில் யாராவது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்கள். பவானி. சிவலட்சுமி. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னைக்கு காலேஜ் லீவா இல்லை முடிச்சுட்டு வரீங்களா? முடிச்சுட்டு வரீங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின் இருக்குது, ஓகேவா? என்னன்னா லவ் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். ஒருவேளை பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்றதுக்காக இப்படி சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் பார்த்து அவங்க தான் நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அவங்களே பண்ணி வைக்கிறாங்க. அதனால எல்லாமே வீட்டில் பண்ணுறாங்க, அதனால இதுவும் வீட்டிலே பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிக்காத விஷயத்தில் இப்போ லவ் பண்ணாலும் சொல்லிட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க சில ஃபேமிலியில். அதனால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எதுக்கு வீணா லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஹர்ட் ஆகிக்கிட்டு அப்படின்றீங்களா? ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். 2 பேரும் சொல்லி வச்சுட்டீங்களோ? இல்லை இல்லையா? சரி, ஓகே. ஸோ நீங்கள் இங்கேருந்து வரீங்களா? எந்த ஏரியா நீங்கள்? நான் கள்ளக்குறிச்சி ஹாஸ்டல் தங்கி படித்தேன். ஹாஸ்டலில். ஓகே. ஸோ இங்கே வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இதே லைனில் தான் இருக்குது, அண்ணா பார்க் பேக் சைடு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்காவது வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்கள். திராவிட். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் மேட்டூர். மேட்டூர்ல இருந்து. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் மேடம். படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. மேரிடா அன்மேரிடா? அன்மேரிட். அன்மேரிட். ஓகே. ஸோ எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்க? ஒரு 29. 29. ஓகே. அது என்ன மேரேஜாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ப்ராபபிளி லவ் கம் அரேஞ்ச். லவ் கம் அரேஞ்ச். ஓகே. ஸோ அப்போ வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் டிபெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ். பிகாஸ் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஒரு அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணாலும் ஓகே. பட் லவ் இஸ் எ பேஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப். தட்ஸ் இட். ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணுறீங்களோ? சொல்கிறதெல்லாம் பார்த்தா லைட்டாக அப்படி தெரியுதே. அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கு மேலேயும் அன்பு காட்டுறது நல்ல விஷயங்கிறது. அதனால நான் எல்லாத்து மேலேயும் அன்பு காட்டுறேன், அவ்வளோதான். எனிவே வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்க வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து சேலம்ல ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். இங்கே தான் இருக்கு, நியர்பை. ஓகே. அப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஃபேமிலி சரௌண்டிங்கில் யாராவது ஹெல்த் இஷ்யூஸில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் லட்சுமணன். நீங்கள்? இந்திராணி. எங்கேருந்து வரீங்க? இளம்பிள்ளையில இருந்து வரும். இளம்பிள்ளை. ஓகே. ஸோ நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ என்ன நினைக்கிறீங்க? லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஓகே. நீங்கள் லவ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எப்படி போகுது உங்களுக்கு லைஃப்? நல்லா போகுது. ஓகே. இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ எனிவே சூப்பராக வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா சேலமில்? இல்லைங்க. இல்லையா? ஓகே. ஸோ அப்படியே இங்கே அண்ணா பார்க்குக்கு பேக் சைடில் தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாவுத்திரிங்க. எங்க இருந்து வரீங்க? நாங்கள் இளம்பிள்ளை. நீங்களும் இளம்பிள்ளையில இருந்து வரீங்க. ஓகே. ஸோ இந்த காலத்து இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க? கல்யாணம்னா எங்கள் பையனே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். பண்ணி நல்லா தான் இருக்கிறான். அதனால் பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. நாங்களாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரோம். ஓகே. நீங்க அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம். ஓகே. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, உங்க பையன் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ரெண்டுல எது நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்களும் நல்லா தான் இருந்தோம். இப்போ அவங்களும் நல்லா தான் லைஃப் போகுது. அதனால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. மனசு ஒத்து போச்சுன்னா அப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணி வைக்கலாம். அதனால பரவாயில்ல. இந்த காலத்துல இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. நீங்க வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி போயிருக்கிறேன். போயிருக்கீங்களா? ஓகே. எப்படி இருக்கு ட்ரீட்மெண்ட்லாம்? பரவாயில்ல. நான் ஒரு வாட்டி பண்ணிட்டு தான் இருந்தேன், ஒரு 6 மாதம். சரி சரி. எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இந்த சளி தொந்தரவுக்காக பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சளி கம்மியாக தான் இருக்குது. எனக்கு அலர்ஜியாட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். ஓகே. ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்காவது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணிமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? பொன்னமாப்பேட்டை. பொன்னம்மாபேட்டை. ஓகே. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 35 வருஷம். 35 வருஷம். ஓகே. எப்படி வீட்டில எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ஆமாப்பா, ஓகே. எப்படி இருக்கு உங்களுக்கு கல்யாண வாழ்க்கைன்றது? நல்லா இருக்கு. தாய் மாமன் தான் பண்ணிட்டேன். ஓ, சொந்த தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பரவாயில்ல. அப்போ வந்து அந்த சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓகே. இந்த காலத்துல நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்றாங்க இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது அவங்கவுங்க பிரியம் தான்டா. அவங்கவுங்க பிரியம் பண்ணிக்கிறதெல்லாம். இப்போல்லாம் அவங்கவுங்க பிரியம் தானே. இல்லை, நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காலத்துல அரேஞ்ச் மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க, லவ் மேரேஜும் இருக்கு இல்லையா? எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம பார்த்து செய்கிறது தான் நல்லா இருக்கும். லவ் மேரேஜ்னா முடிகிற வரைக்கும் பார்ப்பானுங்க, அப்புறம் கழட்டி விட்டுறானுங்களே ஒவ்வொருத்தர். நீங்க ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்காவது அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். காமராஜ், எங்கேருந்து வரீங்க சார்? மேட்டுத்தெரு. ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சிங்களா? ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம். ஓகே. இந்த 25 வருஷத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பில் மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? டூர் போனது தான் சொல்லுவோம். டூருக்கு போனீங்க. எங்கே போனீங்க டூர்? காசி. காசிக்கு டூருக்கு போனீங்க. ஓகே, சூப்பர். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு இப்படி ஷாக் ஆகுறீங்க? ஓகே. இந்த காலத்துல நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியும். என்னன்னு தெரியாது. ஓகே. ஸோ இந்த காலத்து இளைஞர்களுக்கு கல்யாணம் பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பெத்தவங்க பார்த்து செஞ்சு வைக்கணும், அதுதான் முறையா இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும். அவங்களா பார்த்து செஞ்சுக்கிட்டா எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். ஓகே, பரவாயில்ல. பஞ்ச் டைலாக் கூட சொல்றீங்க. இல்லை அனுபவத்தில் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம், அதனால சொல்கிறேன். நான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, இருந்தாலும் நானும் என் மனைவியும் அன்பாக தான் இருக்கிறோம் இன்னைய வரைக்கும். அவங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு அவங்க குழந்தையா இருக்கிறோம். இப்போ வர பசங்க யாருமே அப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அண்ணன் தம்பிங்க பேச்சே கேட்கறது இல்லை. ரொம்ப 5 வயசில் அண்ணன் தம்பிங்க, 10 வயசில் பங்காளிங்கம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இனிமே வரக்கூடிய காலம் வந்து ஒரு மோசமான காலம். அப்பா அம்மா வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை, அண்ணன் தம்பிங்க இருக்கிறதில்ல. இப்போ எல்லாருக்கும் முன்னெல்லாம் 5-6 பிள்ளைங்க இருக்கும், எனக்கு பிள்ளைங்களே இல்லை. என்னை யாராவது கூப்பிடுவாங்களா, அப்பான்னு கூப்பிடுவாங்களா? நீங்கள் வேணால் கூப்பிடலாம், என்ன அப்பான்னு கூட கூப்பிடலாம், எனக்கு யாருமே இல்லை. வரக்கூடிய காலம்லாம் முன்னெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னுலாம் கேட்க மாட்டோம், எத்தனை குழந்தை இருக்குன்னு தான் கேட்பாங்க. இன்றைக்கி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆகிப்போச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது, இப்போ நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னு ஆகிப்போச்சு. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆகிப்போச்சு. இனிமேல் வரக்கூடிய காலம்லாம் கொஞ்சம் மோசமான காலம்தான். இனிமேல் பிழைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பிழைக்குமா, டிஃபன் கடைக்கு தான் வேலைக்கு வந்துட்டுருக்குறோம். எவ்வளோ கொடுக்கறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்ருக்குறோம். 5000 ரூபா சம்பாதிச்சாலும் தண்ணி அடிக்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாம், எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. பரவாயில்லையே, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே மூலையில் இருக்குது. போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் எதுவும் போனதில்லை. ஓகே. உங்க சரௌண்டிங்ல யாருக்காவது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லதாங்க. நீங்க? விஜயா. ஓகே. எங்க இருந்து வரீங்க?
நாங்கள் பிரபாத்துலேருந்து வரோம். பிரபாத்ல இருந்து. ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் தான். அரேஞ்ச் தான். ஓகே, ஸோ இந்த காலத்துல வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்துக்குன்னு பார்த்தாக்கா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. எங்கள் காலம் தான் அப்படியே போயிடுச்சு. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா லவ் மேரேஜ் மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது? நினச்சிருக்கேன், ஆனால் இப்போ நினைக்கல. ஓகே, காலம் அப்படியே போயிடுச்சு இல்லையா? ஓகே, ஸோ எனவே சூப்பர். இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மேரேஜ்னா எப்படி இருக்கும், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? விரும்பலாம், ஆனால் நல்ல குடும்பமாக பார்க்கணும், நல்ல பொண்ணாக இருக்காளான்னு பார்க்கணும். அப்புறமா அப்பா அம்மாட்டே சொல்லணும் ஓப்பனாக, இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் இருக்கவங்க போய் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கூட பண்ணி வச்சிடலாம். அப்போ லவ்க்கும் அரேஞ்ச் பண்ணி பண்றது தான் நல்லது அப்படின்றீங்க. ஓகே, சூப்பர். ஸோ நீங்க ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, நான் அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன். ஓகே, அப்படியே அண்ணா பார்க்கு பேக் சைடு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஃபேமிலி சரௌண்டிங்கில் யாருக்காவது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் கல்பனா. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வாய்க்காப்பட்டிலேருந்து வந்தோம். வாய்க்கால்பட்டி. ஓகே, ஸோ நீங்கள் மேரிடா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, எப்படி இருக்கு லவ் மேரேஜ் லைஃப்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, இந்த காலத்துல வந்து லவ் மேரேஜும் பண்றாங்க, அரேஞ்ச் மேரேஜும் பண்றாங்க. ஸோ லவ் மேரேஜ் பெஸ்ட்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? லவ் மேரேஜ் பெஸ்ட்டு. லவ் மேரேஜ் பெஸ்ட்டா? சரி, ஓகே. உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏன்னா லவ் மேரேஜ்ல நிறைய த்ரில்லிங்லாம் இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப பிரிஞ்சு சேர்ந்தோம், ரொம்ப கஷ்டம் நாங்கள் சேர்ந்தது, அதனால சொல்லுது. ஓகே, அதுதான் மறக்க முடியாத சம்பவம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும், ஸோ எப்படி இருக்கணும்னு சொல்ல அதை விரும்புறீங்க? பற்றிலாம் தெரியாது. அதை பத்திலாம் தெரியாதா? சரி, ஓகே. ஆயுஷ் ஹோமியோபதி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதெல்லாம் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டதில்லையா? ஓகே, அண்ணா பார்க்கு பேக் சைடில் தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய ரோட் ஷோவில் ஒரு சூப்பரான கொஷின் எடுத்திருந்தோம். ஸோ லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படின்றது, அண்ட் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த நிறைய சர்ப்ரைசிங்கான அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்கள், மறக்க முடியாத விஷயம் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிருந்தோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக். எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலமில் அண்ணா பார்க்குக்கு அப்படியே பேக் சைடில் 4 ரூட்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபிசியோதெரப்பியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜென் அண்ட் ஃபீமேல் டாக்டர் 2 பேருமே வந்து இருக்காங்க. அண்ட் 24/7 சேலம் சரௌண்டிங்குள்ள ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்காக அவைலபிள் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களுக்கு ஹோமியோபதி கிளினிக்கில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுடைய ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு பிரியா, சான் பாஷா தளபதி அண்ட் ஆயுஷ் ஹோமியோபதி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் டீம்.